ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேர்ந்து வாழ போகிறதா சங்கீதா அவர்கள் இப்போது அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களாம். அந்த ஒரு நியூஸ் தான் இப்போ பயங்கரமாக வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆயிட்டாரு. அவர் கஷ்டப்பட்ட காலத்தில் இருந்து கூட சங்கீதா அவர்கள் இப்போ அவங்க கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் கொண்டு சங்கீதா அவர்களே கேட்டுட்ருக்காங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அதை பேசிக்கலாம், நீங்கள் சேர்ந்து வாழுங்க. இப்போ அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டாரு, நீங்கள் மட்டும் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்களோட விமர்சனங்களை முன் வச்சிட்ருக்காங்க. இப்போ இவங்களோட விவாகரத்து பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஹியரிங் வரப்போகுது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து தர மனசே இல்லை. சங்கீதா அவர்கள் செட்டில்மெண்ட் தொகையை பணம் கேட்டப்போ கூட நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் மறுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்க பிடிவாதமாக கேட்டதுனால நான் பசங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதே போல் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவங்க கூட பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு தான் இருக்காராம். ஸோ கூடிய சீக்கிரமே இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி வாழ போகிறாங்க. இப்போ இந்த நியூஸ் தான் பயங்கரமாக வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதே போல் விஜய் அவர்களின் அம்மா கூட இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படிங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் தான் இப்போ செம்மையாக வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை டிவிகே ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. இது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அரசியல் வாழ்க்கையில் எந்த அளவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாகவும் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னா அது போதும் நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே.